அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உச்சம் மற்றும் சந்திரனின் உச்சம் என இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பிப்ரவரி 7 15 தேதி வரை அடுத்த 7 நாட்களில் உறுதியாக நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் சந்திர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான குருவின் வக்ர நிவர்த்தி என பல மாறுதல்கள் மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் போன்றவற்றிலிருந்து வெளிவருவதோடு நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு 4, 5, 7 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது 5இல் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. எனவே சந்திரனின் ஆரம்பத்தில் உச்சமும் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு எளிதில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். ஏனென்றால் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் வருவதோடு மட்டுமல்லாது வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவருடன் இணைந்து சந்திரன் குரு சந்திர யோகத்தை அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு மற்றும் சந்திரன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த நல் காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனும் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருந்தாலும் நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான சிரமம், தடை, தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெறுவது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவை தனது சப்தம பார்வையில் பார்க்கிறார். குருவின் பார்வையும் வக்ர நிவர்த்தி பெற்று கேதுவின் மீது விழுவதால் உறுதியாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, கவலை போன்றவை மறையக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை உறுதியாக சந்திக்க முடியும். திடகாத்திர மனநிலையுடன் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் சுக்கிரனின் உச்சம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில்
துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் தாமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டு செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரிப்பதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக உருவாக்க முடியுங்க. எனவே உங்களுடைய சிறு சிறு முயற்சி கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அலைச்சல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் அலைச்சலை காட்டிலும் வருமானமும் அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் மிக சிறப்பாக அமைவதால் கலைத்துறையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். இந்த தருணத்தில் அரசியல் துறைக்கு உதவிகரமாக சுக்கிரனின் உச்சம் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வித்யாகாரகரான புதன் விரயத்தில் வலம் வரப்போகிறார். லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 13ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைந்து சனி, சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் என 3 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகின்றன. விரயஸ்தானத்தில் இறுதி கட்டத்தில் வலம் வரக்கூடிய சனியுடன் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வரக்கூடிய சூரியன் இணைவதால் சில எதிர்பாராத வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் பொதுவாகவே சனி மற்றும் சூரியனின் இணைவு சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாக உண்டு என்பதை சூரியன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் விரயஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த வேளையில் மிகவும் வலுவாக மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே தைரியமும் துணிச்சலும் மீனராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் உங்களது முன்னேற்றத்திற்கு பங்களிக்க போகிறது. அரசியல், கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் தொழிலிலும் நல்ல மாற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான வசதிகளுக்கும் குறைவில்லை. அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சூழலும் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலையும் வருவாயையும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை என்று வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எனவே உறுதியாக வருகின்ற தைப்பூசத்தன்று நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசித்து வாருங்கள். மிகப்பெரிய அளவிலான ஆசீர்வாதமும் நல்ல செய்தியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.